இனிமேல் அவர் வெறும் அன்புமணி மட்டும் தான், அன்புமணி ராமதாஸ் கிடையாதுங்கிறார். அன்புமணி ராமதாஸ் முதல்ல பேரை இனிஷியல் பயன்படுத்தக்கூடாது, போட்டுக்கலாம் அப்படின்னாரு. அவன் இனிஷியல் போடக்கூடாது, இப்போ வந்து ஒன்லி அன்புமணி தான், ராமதாஸ் நான் தான், அந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இதோட அதிர்ச்சியக்கூடிய விஷயம் இதுதான் என்னன்னா, ஊழல் வழக்கில் சிபிஐ அன்புமணி விசாரிக்கின்ற கோரிக்கை ராமதாஸ் வைக்கிறார். எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பாலிடிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர் எங்கே பதவியில் இருந்தாருன்னா, இவர் முன்னாடி யூபிஐ கவர்மெண்ட்டில் இருந்தபோது சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் தான் ஆக்கினார். ராமதாஸ் தான் வந்து தன்னோட மகனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு எதிராக ஒரு சிபிஐ வழக்கு தொடுக்கப்பட்டுருச்சு நம்ம பார்த்தோம். வட மாநிலங்களில் சில மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சதில் நடந்த ஒரு ஊழல். அந்த வழக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கு வச்சுட்டு தான் அன்புமணி வந்து இன்றைக்கும் பாஜக கூட்டணிகளை வச்சு பயணித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தை அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் திறப்புறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ விசாரிக்கணும் மீன்ஸ் என்னன்னா, தூக்கி உள்ள வைங்க, அதுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற அளவில் வந்து இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் வந்து போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த ஃபேக்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்